வணக்கம் ராதிகா. அதாவது தஞ்சை பழைய பேருந்து நிலையத்தில் உள்ள ஸ்வீட் கடை ஒன்றில் QR கோடு ஸ்டிக்கரை மாற்றி வாலிபர் மோசடியில் ஈடுபட்டது பற்றிய வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி மிகப்பெரிய பரபரப்பை உண்டாக்கியுள்ளது. தஞ்சை பழைய பேருந்து நிலையத்தில் உள்ள ஒரு ஸ்வீட் கடையில் QR கோடு மூலமாக பணம் பெறக்கூடிய வசதி உள்ளது. இந்த கடையில் ஸ்வீட் கார வகைகள் வாங்கியவர்களில் சிலர் பணம் கொடுத்தனர். சிலர் தாங்கள் வாங்கிய ஸ்வீட் கார வகைகளுக்கு QR கோடு மூலம் பணத்தை செலுத்திவிட்டு பணம் சென்று விட்டதாக தங்களது செல்போன்களுக்கு வந்த குறுஞ்செய்தியை காண்பித்து விட்டு சென்றனர். இதை பார்த்த ஊழியர்கள் பணம் கடையின் கணக்கில் இருக்கும் என நினைத்து கொண்டிருந்தனர். மாலையில் கடை உரிமையாளர் கணக்கு வழக்குகளை சரிபார்த்துக் கொண்டிருந்தார். அப்போது QR கோடு மூலம் செலுத்தப்பட்ட பணம் கடையின் வங்கி கணக்கில் சேரவில்லை. இதனால் அதிர்ச்சி அடைந்த அவர் அந்த QR கோடுவை எடுத்து பார்த்தபோது கடையின் QR கோடு மூலம், அதாவது கடையின் QR கோடு மீது மற்றொரு QR கோடு ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டு இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். உடனே அவர் கடையில் வைக்கப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராவை ஆய்வு செய்தார். அப்போது வாலிபர் ஒருவர் கடையின் அருகே நின்று கொண்டிருந்தார். பின்னர் கடையின் முன் கூல் ட்ரிங்க்ஸ் ஊழியரிடம் கூறியுள்ளார். அவர் அதை எடுப்பதற்காக திரும்பிய போது கடையின் QR கோடு மீது தான் கொண்டு வந்த QR கோடு ஸ்டிக்கரை ஒட்டுவது தெளிவாக பதிவாகி இருந்தது. இந்த காட்சியானது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இது குறித்து மேற்கு காவல் நிலையத்தில் புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக போலீசார் தற்போது விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் தஞ்சை பகுதியில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராதிகா, தகவல்களுக்கு நன்றி சதாம் ஹுசேன்.